Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூந்திலாம் பொரிக்காம ஈஸியா நம்ம வீட்லயே எப்படி முடிச்சூர் லட்டு செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த கடலை பருப்பை இந்த தண்ணில இருந்து நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஈரமே இல்லாம சேர்த்துக்கலாம். இப்போ இத கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா அரைஞ்சு வந்திருக்கணும். இப்போ இத நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு panல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு இதோட உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு முந்திரி பருப்பும் கொஞ்சமா பிஸ்தா பருப்பும் சேர்த்திருக்கேன். சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு இதோட கொஞ்சமா உலர் திராட்சையை சேர்த்துக்கிறேன். அதாவது கிஸ்மிஸ் பழங்களை கொஞ்சமா சேர்த்து அதையுமே நல்லா இந்த நெய்ல வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்ட பிறகு இந்த நெய்ல இருந்து இந்த ட்ரை நட்ஸை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே நெய்ல நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்க கடலை பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பாத்தீங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க. வறுத்து விடும்போது இந்த மாவை பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தின மாதிரி வறுத்து விடுங்க. அப்பதான் இது சின்ன சின்ன பீசஸா உடையும். வறுக்க இதனால என்ன ஆகும்னா இதோட ஈரப்பதம்லாம் நல்லா போயிட்டு நல்லா ட்ரை ஆகி வரும் நமக்கு. பாருங்க இந்த மாதிரி உடைச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலயே நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஆனா நமக்கு இதோட ட்ரைனஸை விட இதோட ரா ஸ்மெல் வந்து போகணும். பச்சை வாடெல்லாம் போயிட்ட பிறகுதான் இந்த லட்டு வந்து நல்லா இருக்கும். அதனால நம்ம இந்த கடலை பருப்போட பச்சை வாடை போற வரைக்கும் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும்போது இந்த மாதிரி உடைச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு 15 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடலை பருப்பும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வரணும். அதே சமயம் இதோட ரா ஸ்மெல்லும் கண்டிப்பா போயிருக்கணும். இந்த மாதிரி கடைச்ச பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு கொஞ்சமா இதுல இருந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். ஓட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரவை பதத்தை விட கொஞ்சம் பெரிய பதத்துல இருக்கணும். இப்போ இத எல்லாமே நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அடுத்து அதே மிக்ஸி ஜார்ல ஒரு 2 ஏலக்காவும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து ஓட்டி எடுத்துக்கிறேன். நீங்க ஏலக்காய்க்கு பதிலா ஏதாச்சும் எசன்ஸ் கூட சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். இந்த சர்க்கரை பாத்தீங்கன்னா கம்பி பதம் வர வரைக்கும்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இந்த சர்க்கரை ஃபுல்லாவே கரையிற அளவுக்கு இருந்தா போதும். நான் வந்துட்டு இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை அளந்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் இன்னைக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த ஃபுட் கலர் சேர்க்காமலும் செய்யலாம். அதே டேஸ்ட் தான் வரும். இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் இதை சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம இதுல மிக்ஸில பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு. நான் இந்த மாவை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்ட பிறகு உடனே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ட்ரை நட்ஸை இதோட சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நீங்க உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தா அதை கொஞ்சமா சுடுபால்ல ஊற வச்சு அதையுமே இந்த டைம்ல நீங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரை தண்ணியில மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ட்ரை நட்ஸை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டேன். அது வீடியோல வரல. மொத்தமா இந்த மாவுக்கு பாத்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்த மாதிரி பிடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தட்டினா போதும். அழகா நமக்கு ரவுண்டா லட்டு ஷேப்க்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான், நம்மளோட முடிச்சூர் லட்டு சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு செய்யறதுக்கு இனிமேல் பூந்தி வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும்னு அவசியமே இல்லை.
ஈஸியாக நம்ம கடலைப்பருப்பை வச்சு இந்த மாதிரி வறுத்தே நம்ம அழகாக முடிச்சூர் லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு மெயின் என்னென்னா கண்டிப்பாக கடலைப்பருப்போட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வறுக்கிறது தான். அந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா முடிச்சூர் லட்டை விடவும் இந்த லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.